இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது என் ஸ்டைலில் குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி பக்கம் வந்தால் போதும். ஏன்னா எல்லாமே பருப்பு எல்லாமே போட்டு ஒன்றா வேக வைக்க போகிறோம். தனித்தனியாக செய்கிறதில்ல. காயெல்லாம் தனியாக வேக வச்சுப்பாங்க சில பேர், நான் அப்படி இல்லை. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கையிலே புளிஞ்சு போட்டுடணும். அதுதான் கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. அவங்க அப்போ சட்டியில் அடுப்பு வச்சு மண் சட்டியில் செஞ்சுன்னு இருந்தாங்க. எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்குவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தட் தான் இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்கும். தக்காளி போட்டு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 மிளகா, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான், ரேஷனில் கொடுப்பாங்கல்ல சொசைட்டியில், அந்த பருப்பு கூட பாசி பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் நான். ரேஷன் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே கழுவி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். காய் நம்மளுக்கு உங்களுக்கு எந்த காய் விருப்பம் இருக்குதோ அந்த காய் எல்லாத்தையுமே கழுவி கட் பண்ணி அதோடு போட்டுக்க வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி கரைச்சி ஊற்றுறவங்க லாஸ்ட்டாக இது எல்லாமே பருப்பு காய் எல்லாமே போட்டு ஒன்று சேர கலந்து பின்னாடி வேணுன்றவங்க குக்கர் லாக் போட்டு விசில் போட்டு பின்னாடி வேணும்னா நீங்கள் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறமா நீங்கள் இறக்கிக்கோங்க. நான் புளி தண்ணி ஊற்றுறதில்ல. தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு தான். அதுக்கப்புறமா தண்ணி, அதாவது பருப்பு போட்டோம் இல்லை அந்த கிண்ணத்தில் இருந்து தண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவ்வளோ குவான்டிட்டியில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் எங்களுக்கு கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கணும் குழம்பு, அதான் இன்னொரு கொஞ்சம் ஊற்றுவேன். நான் 2 கிண்ணம் ஊற்றிருக்கிறேன். வீடியோவில் 1 தான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இன்னொரு டைம் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், லாக் போட்டுற வேண்டியது தான். லாக் போட்டு எங்கள் வீட்டு குக்கர் 2 விசில் விட்டால் போதும். பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். காய் பருப்பு எல்லாமே சூப்பராக பூ போல் வெந்திருக்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். மேலே மூடியில் கூட, அந்த குக்கர் மூடியில் கூட எதுவுமே பொங்கியெல்லாம் வரல. ஒரு சில குக்கரில் அந்த மாதிரி வருது, என் குக்கரில் அந்த மாதிரி இல்லை, ப்ராப்ளம் எனக்கு. அப்புறமா கொத்தமல்லி கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல், ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு 2 செகண்டு கொதிக்கிட்டுமேன்ட்டு பாருங்கள், கொதித்து வருதா. தேங்காய் துருவி போட்டிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு போட்டால் பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்ருக்குறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த டைமில் வேணால் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் புளி கரைச்சி ஊற்றலை, எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால நான் புளி கரைச்சி ஊற்றலை. நீங்கள் வேணால் ஊற்றிக்கோங்க.